ஓட்டிடலாமாடே? இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போய் ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க வந்திருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்தில் பெல் ஒரு கால்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு டாட்டா நோட்ஸ் வந்துட்டு இருக்கும். லைட்டாக நாய்ஸ் வர அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கேரளாவில் தான் படம் பார்க்க வந்திருக்கோம். ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நம்ம சந்தோஷ் நாயர் மியூசிக்கில் இந்த படம் வந்திருக்குன்னு சொல்லாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுனா வெறித்தனமாக இருக்குன்னு சொல்லாங்க. சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சரி, இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன பாட்டு தரலாவாங்க. அது சூர்யா அவர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான லவ் ஸ்டோரியாக போகிற விதமாக இருக்காருன்னு சொல்லாங்க. அதாவது ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அவங்க சின்ன குழந்தைய காட்டுவாங்க. அதுலேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனை பக்கா இதாக வந்து காமிச்சிருப்பான்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அதாவது ஒரு அந்தமான் நிக்கோபாரில் நம்ம தமிழ் ஆளுங்க வந்து வேலை செஞ்சுட்டு வேலைக்காரவங்களுக்கு ஓனருக்கு அடிமையாக இருப்பாங்கன்னே சொல்லாங்க. அவங்க சிரிக்கணும்னாலே ஓனர் ஏதோ சொன்னால் மட்டும்தான் சிரிக்கிற மாதிரி அந்த அளவு ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பான்னு சொல்லலாம். கடைசியாக நம்ம சூர்யா சிரித்தாரா, அதே மாதிரி அவங்க வேலை செய்கிறவங்க சிரித்தாங்களா சிரிக்கலையா, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சூர்யாவுக்கும் நம்ம பூஜாவுக்கும் லவ் ஸ்டோரி ஜானராக போயிட்டுருக்கோம். தான் ஊர் மக்களுக்காக என்னென்ன விஷயம் பண்ணார், அது வந்து சக்ஸஸ் ஆச்சா ஆகலையா, அதுதான் மீதி கதைன்னே சொல்லாங்க. ரெட்ரோ படம் வெறித்தனமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சூர்யா அவங்களுக்கு ஒரு கம்பேக் படமாக அமைஞ்சது. சந்தோஷ் நாயனோட மியூசிக் சொல்லி ஆகணுங்க. படம் வேறு லெவலு, மியூசிக்கு உட்கார வச்சு பேச வச்சுருக்காருன்னு சொல்லாங்க. தரமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எந்தளவு சீக்வன்ஸில் ஃபைட்டு வருதோ அதே சீக்வன்ஸில் எமோஷ்னல் வருது, லவ் வருது. இந்த மாதிரி படம் மூவ் ஆக ஃபஸ்ட்டாக பொறுத்தளவு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். எந்த அளவு ஸ்லோவாக போகுதோ அந்த அளவு வயலன்ஸ் வச்சுருக்காங்க, சண்டைகள் காட்சிகள். அதே மாதிரி நம்ம ஃபேவரட்டான பாட்டு கன்னிமா சாங்லேயே ஒரு சம்பவம் நடக்கும் அந்த இதுக்குள்ளேயே. அது ஒரு தரமான ஒரு சம்பவம்னே சொல்லலாம். படத்தில் பயங்கரமான ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி நான் சொல்லிடுறேன். அதாவது மீன் இது இருக்கும் பாருங்கள், அதாவது தங்கம் வந்து ஒன்று மிஸ் ஆகும். அதை வந்து கண்டுபிடிச்சி இவங்க தர சொல்லி போராட்டம் பண்ணுவாங்க. சூர்யாவோட அப்பா கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலையா, இது மகன்கிட்ட எப்படியே கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி வரை போராடுவார். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் சூர்யாவுக்கு பிறந்த அப்பா அம்மாவை ரெண்டு பேருமே வேறு லெவலு, அவங்க தான் வந்து ரியலாக வேறு லெவலில் பண்ணியிருப்பான்னு சொன்னாங்க. வில்லன் உள்ளே வந்ததுக்கப்புறம் வெரி மாஸ் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் உட்கார வச்சுருக்காரு. அதே மாதிரி நம்ம கார்த்திக் சுப்ராஜன் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லாங்க. சூர்யா அவங்களுக்கு தனித்துவமாக மியூசிக் போட்டதாக இருக்கட்டும், அவர் கொடுத்த அந்த எப்படின்னா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், எல்லாமே வந்து மாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லாங்க. படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா இதுதாங்க. லவ் ஸ்டோரி வந்து கரெக்டாக சக்ஸஸ் ஆச்சா ஆகலையா, அது ஒரு ஜெனராக போகும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் சேர்றாங்களா சேரலையா, அது ஒரு ஜெனராக போகும். அந்தமான் நிக்கோபாருக்கு நம்ம ஹீரோயின் போயிடுவாங்க. அதை தேடி சூர்யா அவங்க போவாங்க. அங்கே ஒரு சிரிப்பு டாக்டராக போவார். அதான் ஊர் மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். சிரிக்க வச்சாரா வைக்கலையா, இதாங்க இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. படம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் 10/7.5 கொடுக்கலான்னு சொல்லாங்க. மியூசிக்கு எல்லாமே பக்குவாக பண்ணிட்டாங்க. படத்தில் போரே இல்லைங்க. போர் இருந்தாலும் அடிக்குது, அந்தளவு ஆக்ஷன் இருக்குது. கிளைமேக்ஸில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எல்லாருமே கடைசி வரை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் வந்து அதோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ இதாங்க. என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் விவர்ஸ்.